வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஹரியானா மாநிலத்திற்கான தேர்தல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா 2 மாநிலத்துக்கும் சேர்த்து அக்டோபர் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய 2 மாநில தேர்தல் இதுதான். ஸோ இந்த ஹரியானா மாநிலத்தில் மொத்தமாக 90 தொகுதிகள் இருக்குது. தற்பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறாங்க. நயாப் சிங் சைனி அங்கே முதல்வராக இருக்கிறாரு. ஸோ இந்த ஹரியானா மாநிலத்தில் இந்த எலெக்ஷனில் யார் ஆட்சி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ் அண்ட் மேட்ரிஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்திருக்கிறாங்க. அதனுடைய முடிவுகள் சமீபத்தில் வெளிவந்திருக்குது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இவங்களுடைய மொத்த சாம்பிள் சைஸ் 22,467. இதில் ஆண்கள் 12,203, பெண்கள் 6,571, முதன்முறை வாக்காளர்கள் 4,693. இவங்க சில கேள்விகளை கேட்டுட்டு அதற்கப்புறம் அவங்களுடைய ரிசல்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. முதல் கேள்வி, இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் நயாப் சிங் சைனி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முதல்வராக எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு மிக சிறப்பாக இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு 40% மக்களும், ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 21% மக்களும், நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு 24% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ப்ளஸ் வெரி குட் ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 61% மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 50+ அப்படின்ற பொழுது ஓரளவு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 2வது கேள்வி, துஷ்யந்த் சௌதாலா ஜேஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி, இது இங்கே கிங் மேக்கராக இருக்கிறாங்க. எப்படி கர்நாடகாவில் குமாரசாமியினுடைய ஜேடிஎஸ் கிங் மேக்கராக இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே 3வது கட்சியாக, அதுவும் ஒரு குட்டி கட்சியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு கிங் மேக்கராக ஹரியானா மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ இவரினுடைய ரோல் இந்த எலெக்ஷனில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இவர் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பிஜேபியோட போய் சேர்ந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு 24% மக்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க காங்கிரஸ் அலையன்ஸோட போய் சேர்ந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு 44% மக்கள் சொல்கிறாங்க. இல்லை இவர் எந்த அலையன்ஸ்லையுமே சேர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 22% மக்கள் சொல்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10% மக்கள் சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸோட தான் சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை விட 20% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அண்ட் அடுத்தது 3வது கேள்வி, இந்த எலெக்ஷனில் முக்கியமான பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சிஎம் கேண்டிடேட் தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 39% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்களும், விவசாயிகளினுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு 23% மக்களும், வேலை வாய்ப்பு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெரிய பிரச்சனையாக சிஎம் கேண்டிடேட் அண்ட் அலையன்ஸ் அப்படின்றது தான் இருக்குது அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடியுது. அண்ட் அடுத்தது 4வது கேள்வி, கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு பண உதவி கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 37% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாங்க அப்படின்னு சொல்லிட்டு 23% மக்களும், எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கிட்டத்தட்ட 37% பேர், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 35% பேர், ரெண்டுமே கிட்டத்தட்ட பேலன்ஸ்டாக இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. அண்ட் அடுத்தது 5வது கேள்வி, உங்களுடைய சிஎம் ஃபேஸ் முதல்வர் முகம் யாராக இருக்குது அப்படின்ற கேள்விக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் நயாப் சிங் சைனி அப்படின்னு சொல்லிட்டு 29% பேர் சொல்லியிருக்கிறாங்க. துஷ்யந்த் சௌதாலா அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும், பூபேந்திர சிங் ஹூடா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இவருக்கு 27% மக்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. மற்றவர்கள் இவங்க இல்லாமல் அதர் அப்படின்னு சொல்லிட்டு 35% மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த அதர்ஸ் அப்படின்றது பிஜேபி கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம், காங்கிரஸ் கேண்டிடேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய முதல்வர், இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இவர்களை விட அந்த அதர்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அடுத்தது ஜாட் சமூக மக்கள், அவர்களினுடைய பிரச்சனை ஜாட் வெர்சஸ் நான் ஜாட், இது இந்த எலெக்ஷனில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா இந்த மாநிலத்தில் ஜாட் சமூகம் கிட்டத்தட்ட 27% இருக்கிறாங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதியில் 40 தொகுதியில் இவர்களினுடைய வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதை கவனிக்க முடிகிறது. ஸோ ஜாட் நான் ஜாட் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு
ஆமாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 38% மக்களும், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு 43% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லைன்னு 19% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, ராகுல் காந்தி இந்த அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் வந்து இல்லாமல் ஒழித்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும் பொழுது சரிதான் சொல்லிட்டு 29% மக்களும், இல்லை தவறுன்னு சொல்லிட்டு 56% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லைன்னு 15% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிரதமர் மோடி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தை ராணுவ வீரர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அக்னிவீர் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு ரெண்டுமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 38% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்றது சரி, அக்னிவீரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அக்னிவீர் சரிதான், ஆனால் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சரியாக செயல்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு 26% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அக்னிவீர் திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ராகுலினுடைய அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்போம் அப்படின்றத எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றதை நம்ம கவனிக்க முடியுது. அடுத்த கேள்வி, எல்லா மாநிலங்களையும் கொடுக்குற மாதிரி பெண்களுக்கான லாட்லி யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ இது வந்துட்டு பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிஜேபிக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், அது வந்து எலெக்ஷனில் பெருசாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 28% மக்களும், ஏதோ சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்களும், கருத்து இல்லைன்னு 9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 29 + 34 கிட்டத்தட்ட 63% மக்கள் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களையும் இந்த பெண்களுக்கான தொகை அப்படின்றத கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்றதை நம்ம கவனிக்க முடியுது. அண்டு ஓகே, நம்ம அப்படியே ஓட் ஷேரிங்க்கு வந்துடலாம். இங்கே பிஜேபி 35.2% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் 31.6% வாக்குகளையும், ஜேஜேபி 12.6% வாக்குகளையும், மற்றவர்கள் 20.8% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அப்படியே சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது 90 தொகுதியில் பிஜேபி 37லேருந்து 42 தொகுதிகளையும், காங்கிரஸ் 33லேருந்து 38 தொகுதிகளையும், ஜேஜேபி 0லேருந்து 8 தொகுதிகளையும், மற்றவர்கள் 7லேருந்து 12 தொகுதிகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கணித்திருக்கிறாங்க. டைம்ஸ் நவ் அண்ட் மேட்ரிஸ் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே 45 அப்படின்ற மேஜிக் நம்பரை தாண்டலை அப்படின்றத கவனிக்க முடியுது. பிஜேபி அதிகபட்சமாக 42 தான், காங்கிரஸ் அதிகபட்சமாக 38 தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே மெஜாரிட்டியை பெற மாட்டார்கள் அப்படின்னும், கிங் மேக்கராக இருக்கக்கூடிய ஜேஜேபி இவங்க யாரோட சேர்றாங்க அப்படின்றது இருக்குது. அது போக மற்றவர்கள் அவர்கள் 7லேருந்து 12 சீட் வராங்க, அவர்கள் யாரோட சேர்றாங்க அதை பொறுத்து தான் வந்துட்டு ஹரியானாவில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியும் எலெக்ஷனுக்கு அப்புறமா. ஸோ டைம்ஸ் நவ் மேட்ரிஸ் இவர்களினுடைய கருத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி சீட் வைஸ் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட இருக்கிறாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறாங்க. ஆனாலுமே ரெண்டு பேருமே மெஜாரிட்டியை பெற மாட்டார்கள். ஜேஜேபி மற்றும் மற்ற கட்சிகள் அதர்ஸ் இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.